வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மோர் குழம்பு, தயிர் சாதம், இந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கிற குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவை கிடையாது, லைட்டாக வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இதோட 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம், ஏன்னா இது மித்ததோடு சேர்க்கும் போது லைட்டாக கரைஞ்சி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டே இதை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்ததெல்லாம் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இதே எண்ணெயில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட 2 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சம்மந்தியை பச்சையாகவும் செய்வாங்க, வதக்காம. அந்த மாதிரி செய்யும் போது வெங்காயம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரொம்ப காடியாக இருக்கும். நான் வதக்கி பண்ணுறதுனால 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் நார்மலாக பச்சையாக அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4-5 சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிடலாம். எல்லாம் ஒன்றா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப கலர் மாறணும்னு கிடையாது, இது லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக அரைக்க போகிறோம். கொரப்பாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாயிடக்கூடாது. சட்னி மாதிரி இருக்கக்கூடாது, துவையல் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ அது ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் எந்த ஒரு சாதத்துக்கு கூட வேணாலும் சாப்பிடலாம். நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது உளுந்த பருப்பு சாதம், மோர் சாதம், மோர் குழம்பு சாதம், அந்த மாதிரி எது கூட வேணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.